என்னங்க ஒத்த கால நிக்கிறீங்க? போட்டு கேட்க வந்தோம். தமிழ் தமிழ் மேடைக்கு மேடை பேசிட்டு தமிழுக்கு என்னங்க செஞ்சீங்க? செயல தலைவரே, எங்க மோடி ஐயா திருக்குறளை 100 மொழியில மொழிபெயர்க்க சொல்லிருக்காரு. காசில தமிழ் சங்கம் நடத்தி இருக்கிறாரு. எந்த நாட்டுக்கு போனாலும் தமிழ் மொழியின் சிறப்பை பத்தி பேசுறாரு. தமிழ் மொழிக்கு ஆய்வு மையம் திறந்திருக்கிறாரு. சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம தமிழ் மொழியில கொண்டு வந்திருக்கிறாரு. நீங்க ஒத்த கால நின்னு கேட்டாலும் எங்க ஓட்டு மோடி ஐயாக்கு தான். அன்பு ஒரே நாடு நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர், பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் தாண்டி கள விவரத்தை உள்ளது உள்ளபடியே உரைப்பவர் என்ற பெருமையை உங்களுக்கு தரலாம் சார். உங்களை வரவேற்பதில் ரொம்ப மகிழ்ச்சி சார். நன்றி. தேர்தல் 2024 அது என்ன தேர்தல் களம் இவ்வளவு சூடா இருக்கு? எங்க பார்த்தாலும் ஒரே திடீர்னு என்டிஏ மிகப்பெரிய வெற்றி பெறுங்கிறாங்க, திடீர்னு என்டிஏ வராதுங்கிறாங்க, திடீர்னு பிரைம் மினிஸ்டர் வேட்பாளர் இவருங்கிறாங்க, இன்னொரு பக்கத்துல இருந்து யார் வேணா வரலாம், யார் அதிக சீட் கொடுக்கறாங்களோ அவங்க வரலாம், தொங்கு பாராளுமன்றம் வரும் அப்படிங்கிறாங்க. யாரு சார் களத்துல இருக்காங்க? யார் ஜெயிப்பாங்க? 2024 பிரதமர் வேட்பாளர் யார் சார்? தெள்ள தெளிவா மோடி பிரதமர் ஆவாரு, 3வது முறையும் பிரதமர் ஆவாரு. நெஹ்ரின் சாதனையை முறியடிச்சு வருவாரு. ஒரு உத்தரப்பிரதேச சேர்ந்த ஒரு பத்திரிகையில போட்ட ஒரு கருத்து கணிப்பு இங்க தமிழ்நாட்டுல எல்லாரும் பரப்பிட்டு இருக்காங்க. ஓகே, கருத்து கணிப்பு போடுறது அவங்க உரிமை. பட் நாம இத தெளிவா நாம சொல்லக்கூடிய இந்த இதுக்குள்ள நம்ம கணிப்பு படி வட இந்தியாவுல மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெறுவாப்புல. மோடி லீடர்ஷிப் இங்க இன்னும் பெரிய அளவுல மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குது. இன்னைக்கு இந்து பத்திரிகையில் உள்ள இதுல கூட 48% மக்கள் இந்தியாவுல மோடி ஆதரிக்கிறாங்கிற கருத்துக்களை அவங்க முன்வைக்கிறாங்கன்னு சொன்னா கண்டிப்பா 14-19 விட பெரிய வெற்றியை மோடி பெறுவாரு. மோடி லீடர்ஷிப் அபவாதான் இருக்குது. அது மக்கள் மத்தியில விரும்பப்படக்கூடிய ஒரு தலைவராக தான் இருக்கிறாரு. மோடியை தவிர இன்னொரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லைங்கிற நிலைமை தான் இருக்குது. சோ மோடி எப்படியாவது விடமாட்டாரா என்ற எண்ணத்துல மோடி மீது தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியும் வன்மம் கொண்டவர்கள் அல்லது மத ரீதியான காழ்ப்புணர்ச்சியும் வன்மம் கொண்டவர்கள் தங்களை திருப்திப்படுத்துறதுக்கே பல விஷயங்களும் சொல்லிட்டு இருப்பாங்க. உண்மை நிலைமை அது இல்லை. மோடி ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கிறாரு. அதுக்காக தமிழ்நாட்டுல மோடி பொசிஷனை நான் இமேஜினரியா சொல்ல மாட்டேன். தமிழ்நாட்டுல திமுக காங்கிரஸ் தான் நல்லா இருக்காங்க. கேரளாவுல திமுக காங்கிரஸ் கூட்டணி நல்லா இருக்காங்க கம்யூனிஸ்டை விட. இங்க தெலுங்கானாவில் காங்கிரஸ் நல்லா டெவலப் ஆவாங்க. அதே மாதிரி பாஜகவும் தெலுங்கானால ஓரளவு டெவலப் ஆவாங்க. ஆந்திராவில கம்ப்ளீட்டா காங்கிரஸே இல்லை. எங்க இருந்து காங்கிரஸ் அங்க ஸ்வீட் பண்ணும் அந்த பத்திரிகை சொல்றது மாதிரி. சோ இங்க ஜெகன் ரெட்டி எதிரணியில இருந்தாலும் மோடிக்கு ஆதரவாளா தான் இருக்கிறாரு. நவீன் பட்நாயக் எதிரணியில இருந்தாலும் மோடி ஆதரவாளர் தான் இருக்கிறாப்புல. அகாலிடல் காங்கிரஸ ஏத்துக்க மாட்டாங்க, மோடின்னா ஓகேங்கிற நிலைமையில தான் இருக்கிறாங்க. இப்படி இன்னும் சொல்ல போனா மம்தா பானர்ஜி ஒரு ஆசையோட இன்னொரு ஆசையோட இருக்காங்க. ராகுல் காந்தி எந்த வகையிலும் ஏத்துக்கிட மாட்டாங்க. மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் ராகுலே வருக இந்தியாவுக்கு விடியலை தருக்காங்கிறத தமிழ்நாட்டுக்குள்ள சொல்லியிருக்கிறாரு. அது கூட பிரதமர் வேட்பாளர் ராகுல்னு சொல்லாம எங்களுக்கு பிரதமர் வேட்பாளர் ராகுல்ங்கிற மாதிரி ஒரு இண்டிகேஷனை தான் அங்க கோயம்புத்தூர்ல கொடுத்திருக்கிறாரு. சோ இந்த சூழ்நிலையில கேரளா, தமிழ்நாடு தவிர்த்து தென்னிந்தியாவிலே 4 முறை கர்நாடகாவில பாஜக வெற்றி பெற்றிருக்கு. இப்ப தேவகவுடா கூட்டணியோட பாஜக பெரிய வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சோ நீங்க இந்த பத்திரிகை நிறுவனம் அவங்க மேல ஒரு ஐடி ரைடு பண்ணதோட ஒரு கோபத்துல ஒரு கருத்து கணிப்பை போட்டிருக்காங்க. கருத்து கணிப்பு அவங்க உரிமை, அதை நாம குறை சொல்ல வரல. பலரும் பலவிதமான கருத்து கணிப்புகள் போட்டாலும் கூட மோடி ஸ்வீப் பண்ணுவாருங்கிற கருத்து கணிப்புகள் தான் பெரிய அளவுல இருக்குது. மகாராஷ்டிராவில் காங்கிரஸ், சரத்பவார், இவர் உத்தவ் தாக்கரே இவங்க எல்லாம் சேர்ந்து நிற்கும் போது சில பின்னடைவுகள் வரலாம். மகாராஷ்டிராவில் அப்பர் மகாராஷ்டிராவில் பாஜக ஸ்வீப் பண்ணிடுவாங்க. லோவர் மகாராஷ்டிரா, ஆந்திரா ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள்ல கொஞ்சம் சீட்டுகள் அவங்களுக்கு அரித்மெட்டிக் பாஜக குறைவா இருக்கனால ஒரு வேளையில வரலாம். எப்படி வந்தாலும் கூட உத்தவ் தாக்கரே கிட்ட மகாராஷ்டிராவில் நீங்க சிஎம் சொன்னா மோடியை தான் அவர் ஏத்துக்க போறாரு. அதுக்கான நிலைமையெல்லாம் இல்ல என்றாலும் நாம அரசியல் சூழ்நிலைக்காக நீங்க மோடியை அசைக்க முடியாத நிலைமையில இடத்துல இருக்கிறாரு. கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டி பெறுவாரு. எந்த சூழ்நிலையிலும் அவரை சுத்தி அவருக்காக எதிரணியிலே நிறைய பேர் இருக்கிறாங்க. காங்கிரஸ், பாஜக ஸ்டேட்டை விட்டு கொடுத்தா சென்ட்ரல்ல சப்போர்ட் பண்ணதுக்கு தயாரா இருக்கிறாங்க. பட் தமிழ்நாட்டுல அப்படி இல்லை. தமிழ்நாட்டுல எடப்பாடி, ஸ்டாலின், சீமான் 3 பேருமே கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்காக பாஜகவை மைனஸா தான் கருதுறாங்க. இதையும் நான் தெளிவா சொல்றேன். சோ இந்திய அளவுல
மோடி 3வது முறை பெரிய வெற்றியை பெற்று வருவாரு. அதை யாரும் தடுத்து விட முடியாது. இன்னும் கொஞ்ச நாள் சந்தோஷப்பட்டுட்டு போட்டு, ரிசல்ட் வர்றது வரை சந்தோஷப்பட்டுட்டு போட்டு, இதுல என்ன இருக்கு? நம்ம சகோதரர்கள் தான், நம்ம நாட்டின் பிரஜைகள் தான், நம்ம சகோதரர்கள், அவர் சிட்டிசன்ஸ், சந்தோஷப்பட்டு இதுல என்ன இருக்க போகுது? மோடி 3வது முறை பெரிய வெற்றியை பெற்று வருவாரு, அவ்வளவு. சார், மோடி பிரதமர் வேட்பாளருங்கிறத உறுதிப்படுத்திட்டீங்க. தமிழ்நாட்டு தேர்தல் கடத்துல ஸ்டார் வேட்பாளராக இருக்கிறாரு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை. ஒரு பக்கம் அண்ணாமலை அவர்கள் கோவை தொகுதியை கைப்பற்றுவார் என்று ஊடகங்கள் எல்லாம் கூறினாலும் கூட, மறுபக்கம் யார் வேணா ஜெயிக்கலாங்க, ஆனா அண்ணாமலை மட்டும் கோவையில ஜெயிக்க கூடாதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த இடத்துல ஒரு களம், அதை சார்ந்த ஒரு அமைப்பே உருவாக்கி வெறி கொண்டு வேங்கையாக செயல்படுறாங்க அப்படிங்கிற நியூஸ் எல்லாம் வருது சார். களம் எப்படி இருக்கு? யாருக்கு சாதகம்? எந்த மாதிரியான பாய்ச்சலை கொடுக்க போறாரு அண்ணாமலை? அண்ணாமலை வெற்றி பெற்றா அது தமிழகத்துல பாஜக 2026 ஆட்சி அமையுங்கிற அளவுக்கு வேகமா போகும். அதனால அண்ணாமலை வெற்றியை தடுக்கணுங்கிறதுல எடப்பாடி பழனிசாமி ரொம்ப உறுதியா இருப்பாரு. அதனாலதான் அவர் கேண்டிடேட் போட்டதிலே திமுக வெற்றி பெற்றாலும் பரவாயில்ல, அண்ணாமலை வெற்றி பெறக்கூடாதுங்கிற எண்ண ஓட்டத்துல அவர் இருக்கிறாரு. நானும் டால் கிளைம் வைக்க விரும்பல. அங்க ஒரு கட்டத்துல அதிமுகவோட 2014 அதிமுக கூட்டணி இருந்த 19 விட 14 பாஜக அதிக ஓட்டு, சி.பி. ராதாகிருஷ்ணன் அதே கேண்டிடேட் எடுத்தாரு. சோ பாஜகவுக்குன்னு அங்க ஒரு 30% வாக்கு வர, 33% வாக்குகள் வர தேமுதிக மதிமுக துணையோடு வந்தாங்க. இப்ப அந்த ஓட்டெல்லாம் பாஜகவே உள்வாங்கி இருக்கக்கூடிய பட்சத்துல அண்ணாமலை திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு ஒரு பெரிய டஃப் ஃபைட்டை கொடுப்பாரு. அண்ணாமலை எமர்ஜி ஆகிறாங்கிற ஒரே காரணத்துக்காக தான் ராகுல் காந்தியை கோயம்புத்தூருக்கு கூட்டிட்டு வந்தாங்கிறதும் 100க்கு 100 உண்மையான விஷயம். கம்யூனிஸ்ட் இருந்து அந்த கேண்டிடேட்டை வாங்கி கம்யூனிஸ்ட்ல இருந்த ஐயர் கேண்டிடேட்டை மாத்தி அங்குள்ள மெஜாரிட்டி பொங்கு வேளாளர் கம்யூனிட்டி கேண்டிடேட்டை போடுறது காரணமும் அண்ணாமலை அங்க பவர்ஃபுல்லா வாராருங்கிறது தான். அண்ணாமலை வெற்றி பெற்றா தமிழக அரசியல்ல பெரிய மாற்றம் வரும். அது திராவிட கட்சிகளுக்கு பெரிய பின்னடைவை கொடுக்கும். அதனால ஒருத்தர் பலியாகி இன்னொருத்தர் வெற்றி பெற்றாலும் பரவாயில்லங்கிற எண்ண ஓட்டம் அதிமுக தரப்புல இருக்குது. சோ அதிமுக அந்த வகையில முடிவெடுத்திருக்காங்க. அதே வேளையில நான் இவரு தமிழ்நாட்டுல நம்பர் 2 ஆர்கனைசர்ஸ் வரிசையில 2வது இடத்துல இருக்கக்கூடிய வேலுமணியை நான் குறைச்சு மதிப்பிடல. வேலுமணி பெரிய ஆர்கனைசர். அவர் தன்னை நிரூபிக்கிறதுக்கான அமைப்பு ரீதியான பணிகளை செய்வாரு. பாஜகவும் ஐடி இடி எல்லாம் 2021 அதிமுக சாதகப்படுத்தி கொடுத்தாங்க. அதிமுக மந்திரிகள் தொகுதி எல்லாம் 1000 ரூபாய், 2000 ரூபாய், 5000 ரூபாய் எல்லாம் கொடுத்தாங்க. ஃப்ரீயா கொடுத்து பெரிய வெற்றியை பெற்றாங்க. அவங்க தொகுதியில எல்லாம் போலிங் ஆவரேஜ் போலிங்கோட 15% போலிங் ஜாஸ்தி வந்தது. இந்த அளவுக்கு பண்ணி கொடுத்தாங்க. பட் இந்த இடத்துக்குள்ள நியாயமா நடந்தா போதும். நாமக்கல், திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர் போன்ற இடங்கள்ல எடப்பாடி பழனிசாமிக்கு மணி மூவ்மெண்ட்டை செக் பண்ணா போதும். அவர் ஏதோ பணம் செலவழிக்கலைங்கிற மாதிரி ஒரு ஷோ காட்டிக்கிட்டு கடைசி நேரத்துல ஓட்டுக்கு பணம் கொடுத்து 3-4 தொகுதியில விலைக்கு வாங்கணும், ஓட்டை விலைக்கு வாங்கணுங்கிற ஒரு முடிவுல இருக்கிறாரு. அப்படிப்பட்ட தொகுதியில கொங்குநாடு மக்கள் கட்சி ஈஸ்வரண்ணனோட கட்சி போட்டி போடக்கூடிய நாமக்கல், அவங்களுக்கு உதயசூரியன் தான் போட்டி போடுறாங்க. நாமக்கல் 1, ஈரோடு 1, திருப்பூர் 1, கோயம்புத்தூர் 1. இந்த தொகுதிகள்ல பிளஸ் சேலம், இந்த 5-6 தொகுதிகள்ல அவங்க ஒண்ணுமே படுத்துட்டோம், வேலை பார்க்கலங்கிற மாதிரி ஒரு ஷோவை காட்டிக்கிட்டு இங்க முழு பணத்தையும் டம்ப் பண்ணதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அண்ணாமலை இதுல அலர்ட்டா இருக்கணும், நிறுவனங்களும் அதுல அலர்ட்டா இருக்கணும். வெளிப்படையா பேசக்கூடியவன். 2021 மத்திய அரசு நிறுவனங்கள் துணை புரிஞ்சதுனாலதான் இவருக்கு இவரோட அமைச்சர்கள் எல்லாமே வெற்றி பெற்றாங்க. கொங்குல கூட எம்.ஆர். விஜயபாஸ்கர் தவிர மற்ற எல்லா பொங்கு வேளாளர் அமைச்சர்களும் வெற்றி பெற்றாங்கிறதுதான் உண்மையான ஒரு நிலையாகும். இப்போ இந்த இடத்துக்குள்ள அலர்ட்டா இருந்து இவரை டைட்டன் பண்ணுவாங்கன்னு நான் உறுதியா நம்புறேன். சார், இப்படியே கொங்கு பெல்ட் பற்றி பேசி வரும்போது கரூரை நம்ம விட்டுட்டு பேச முடியாது சார். கரூரும் ஒரு கொங்கு பெல்ட்டுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஏரியா. கரூரில் யாருக்கான வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கு சார்? நமக்கு பிடிக்கல, நமக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னாலும் ஜோதிமணி அங்க ஜெயிப்பாங்க. தனிப்பட்ட முறையில ஜோதிமணிக்கு அங்க 3% வாக்கு கூட கிடையாது. ஆனா ராகுல் காந்தி ஸ்டாலின் கூட்டணின்னு வந்தா 63% வாக்கு அந்த மேயர் எடுத்தாங்க. பெருசா காசெல்லாம் செலவழிக்கல. அப்படின்னா அன்னைக்கு அங்க துரை செபஸ்டியான் ஒரு கிறிஸ்டின் விஸ்வகர்மா, அரசியல்ல இல்லாத ஒரு இந்திரா காந்தி அம்மையார் 80 கேண்டிடேட் போட்டாங்க. 2 லட்சம் ஓட்டுக்கிட்டு அவர் பெருசா ஜெயித்தாரு. சோ கரூருக்குள்ள கிறிஸ்டின் முஸ்லீம் மீது ஒரு அட்டவணை பிரிவு மக்கள் மத்தியில ராகுல் காந்திக்கு ஒரு பெரிய வேல்யூ இருக்குது. சோ அந்த வகையில ஜோதிமணியில யார் நின்னாலும் ஜெயிப்பாங்க. இதுதான் கரூரோட நிலைமை. ஜோதிமணி அதை ஜெயித்துக்கிட்டு மோடிய தரக்குறைவா பேசக்கூடிய வேலையை பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தனிச்சு நிற்கும் போது 2014 3% வாக்கு தான் எடுத்தாங்க. அது 3% குறைவா 2.9% வாக்கு எடுத்தாங்கிறது வரலாறு. டேட்டாவை எடுத்து பார்த்தா தெரியும்.
தாமரைக்கு வாக்களியுங்கள், பாஜகவை வெற்றி பெறச் செய்யுங்கள்.